ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆச்சு. இப்போ தான் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தென் வந்து இந்த வீடியோ எதை பற்றின வீடியோங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்காக வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் வந்து உங்கள் ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் பற்றி நான் சொல்கிறேன். தென் இந்த வீடியோவில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. அதை வந்து நான் வீடியோ நடுவில் சொல்கிறேன். அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் எப்பயும் போல் இல்லாமல் தம்ப்நெயில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அது வந்து எதுக்காக நான் அப்படி போட்டிருக்கேன்னா, ஆக்சுவலி வந்து என்னோடய எய்ம் என்னென்னா, இப்போது இந்த குரூப் 4 எக்ஸாம் 2025 வந்து எனக்கு வந்து டைப் ரைட்டிங் வந்து போத் ஹையர் வந்து என் கையில் இருந்திருக்கணும். அதான் வந்து அதை வச்சு நான் அந்த மார்க் ஏற்ற மாதிரி தான் வந்து படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இதுவே வந்து ஃபஸ்ட்லேருந்து இந்த ஹோப்போடவே நான் இருந்துகிட்டு இருந்தேன். இப்போது வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்துருச்சு இல்லையா, அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்தப்பயே சரியாக கவனிக்கலை. இப்போது ரீசெண்டாக தான் எனக்கு தெரிய வருது. என்னென்னா வந்து இப்போது இந்த 2025 ஃபெப்ரில் வந்து டைப் ரைட்டிங் எழுதினவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து குரூப் 4 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்திருக்கு. ஸோ வந்து அவங்க வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அங்கே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இதோட நாலேஜே எனக்கு இல்லை. இப்போது ரீசெண்டாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த மாதிரி எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு எனக்கு. தென் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாத அளவுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸும் எனக்கு வந்து வந்துடுச்சு. இது வந்து ஒரு ஹோப்போட ஃபஸ்ட்லேருந்தே நம்ம எய்ம் பண்ண விஷயம் வந்து திடீர்னு இல்லைன்னா வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த இடத்துல இருந்தால் தான் அது வந்து தெரியும். இதுக்கு தான் வந்து நிறையா சொல்லுவாங்க போல், ரொம்ப வந்து ப்ரீ பிளான்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்போவே இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சனால தான் இவ்வளோ கஷ்டம். ஃபஸ்ட்லேருந்தே வந்து டார்கெட்ஸ் வந்து ஹை லெவலில் வச்சுருந்து பண்ணியிருக்கணும். பரவாயில்ல, அது என் தப்பு தான். தென் பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து அந்த கஷ்டமான இந்த சுச்சுவேஷன் தான். பட் வந்து அதுக்காக வந்து எக்ஸாமுக்காக படிக்க மாட்டேன், ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இவ்வளோ நாள் நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் வந்து எவ்வளவோ இருக்குது. அது எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும். ஜஸ்ட்டு நம்ம ஒரு நம்மளோட மைண்ட் செட் பண்ணுறது தான். அது நம்மளே பண்ணிக்கலாம் ஈஸியாக. அதுக்காக வந்து போட்ட எஃபர்ட்ஸ்லாம் வந்து வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் வந்து தொடர்ந்து நான் வந்து படிச்சுட்டு தான் இருப்பேன். தென் வந்து நமக்கு குரூப் 4க்கு அப்புறம் குரூப் 2 2A எக்ஸாம்ஸும் இருக்குது. அப்படி குரூப் 4ல் வந்து நம்மளால் முடியலனாலும் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்காவது ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லைனா வந்து இதுக்கே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தால் வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். அதனால் ஃபீல் பண்ணுற டைம்லாம் பண்ணியாச்சு. தென் வந்து இப்போது எகெயின் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மைண்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டோமோ அது அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு சக்ஸஸ் வந்து தேடி வரும். அதனால் வந்து எல்லோரும் எந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து குவிட் பண்ணாமல் படிங்க, நல்லா படிங்க. தென் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஒரு டைம் படிக்கிறதையும் வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுதான் வந்து மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம். அதனால் வந்து ரிவிஷனுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னால், நம்ம வந்து தமிழுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதெல்லாம் வந்து தமிழ் தகுதி தேர்வில் கேட்ட கொஷின்னு. அந்த கொஷின்ஸ்லாம் வந்து PYQ சீரீஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். எல்லா கொஷின் பேப்பரையும் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி டெய்லி ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் வந்து இப்போது நம்ம அது ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம எக்ஸாம்குள்ளே ஒரு 5000 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்த்த மாதிரி ஆயிரும். அண்ட் தென் வந்து படித்த மாதிரி ஆயிரும். அதனால் என்னோடய வீடியோஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறப்ப அதுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாவது இருக்கணும். அதுக்காக வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தென் வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இது இருக்க போகுது. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லோரும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.